தாவிகோவிற்கு ஆதரவு அளித்தது ஏன் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தற்பொழுது விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது தாவேகாவிற்கு ஏன் ஆதரவு அளித்தார் என்பதற்காக சண்முகம் விளக்கம் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்கள். ஆதரவு அளித்ததற்கு பின்பாக திமுக கடுமையான விமர்சனங்களை வலைதளங்கள் வாயிலாகவும் அதே போல செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக அவர்களுக்கான அந்த பதிலடியை கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் சண்முகம் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளத்தை சரியாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று விட்டனர். இது ரீல்ஸ் ஆட்சி தானே தவிர ரியல் ஆட்சி அல்ல என்று கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஆம், திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியை சரியாக பயன்படுத்தினர். சமூக வலைதளம் மூலம் மக்களின் முன்பு எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் என்ன? ஒன்றிய பாஜக அரசும் மாநில திமுக ஆட்சியும் கடைபிடித்த நவீன தாராளமய பொருளாதார கொள்கைகளின் விளைவாக மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அவர்கள் உணர்ந்தனர். லஞ்சம், ஊழல், சொத்து குவிப்பு, கனிம வள கொள்ளை, பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் கொடுமைகள், திமுக கொடுத்த சில வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படாததும் பல வாக்குறுதிகள் காலம் கடந்து நிறைவேற்றப்பட்டதும் உள்ளிட்ட பிரச்சனைகளை தான் சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களிடம் முன்வைத்தனர். நலத்திட்டங்கள் மட்டுமே மக்களை திருப்திப்படுத்தவில்லை என்பதை திமுகவினர் உணர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல விமர்சிப்பவர்கள் முன்வைக்கும் கருத்து திமுக அணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள், முற்றிலும் புதியவர்கள் என்பதுதான். ஏற்கனவே திமுக ஆதரவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்க முடியாது என்பதற்கான காரணம் விளக்கப்பட்டுள்ளது. அடுத்து இருக்கும் ஒரே வாய்ப்பு தமிழக வெற்றி கழகம் என்பதால் அவர்களுக்கான அந்த ஆதரவை நாங்கள் வழங்கியிருந்தோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் எவையெல்லாம் தவறு குறை என்று கூறி ஆட்சியை கைப்பற்றினார்களோ அவற்றையெல்லாம் இவர்கள் சரி செய்ய வேண்டிய கடமை இவர்களுக்கு இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாவிகோவிற்கு ஆதரவு அளித்தது ஏன் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தற்பொழுது விளக்கம் அளித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது தாவேகாவிற்கு ஏன் ஆதரவு அளித்தார் என்பதற்காக சண்முகம் விளக்கம் அளித்துள்ளார். கூடுதல் விவரங்கள். ஆதரவு அளித்ததற்கு பின்பாக திமுக கடுமையான விமர்சனங்களை வலைதளங்கள் வாயிலாகவும் அதே போல செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக அந்த கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக அவர்களுக்கான அந்த பதிலடியை கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் சண்முகம் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளத்தை சரியாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று விட்டனர். இது ரீல்ஸ் ஆட்சி தானே தவிர ரியல் ஆட்சி அல்ல என்று கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஆம், திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியை சரியாக பயன்படுத்தினர். சமூக வலைதளம் மூலம் மக்களின் முன்பு எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் என்ன? ஒன்றிய பாஜக அரசும் மாநில திமுக ஆட்சியும் கடைபிடித்த நவீன தாராளமய பொருளாதார கொள்கைகளின் விளைவாக மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அவர்கள் உணர்ந்தனர். லஞ்சம், ஊழல், சொத்து குவிப்பு, கனிம வள கொள்ளை, பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் கொடுமைகள், திமுக கொடுத்த சில வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படாததும் பல வாக்குறுதிகள் காலம் கடந்து நிறைவேற்றப்பட்டதும் உள்ளிட்ட பிரச்சனைகளை தான் சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களிடம் முன்வைத்தனர். நலத்திட்டங்கள் மட்டுமே மக்களை திருப்திப்படுத்தவில்லை என்பதை திமுகவினர் உணர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல விமர்சிப்பவர்கள் முன்வைக்கும் கருத்து திமுக அணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள், முற்றிலும் புதியவர்கள் என்பதுதான். ஏற்கனவே திமுக ஆதரவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்க முடியாது என்பதற்கான காரணம் விளக்கப்பட்டுள்ளது. அடுத்து இருக்கும் ஒரே வாய்ப்பு தமிழக வெற்றி கழகம் என்பதால் அவர்களுக்கான அந்த ஆதரவை நாங்கள் வழங்கியிருந்தோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பல்வேறு கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் எவையெல்லாம் தவறு குறை என்று கூறி ஆட்சியை கைப்பற்றினார்களோ அவற்றையெல்லாம் இவர்கள் சரி செய்ய வேண்டிய கடமை இவர்களுக்கு இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.